எரேமியா 51:20 நாம் வாசிக்க கேட்போம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். நம்ம மேல இருக்கிற கிருபை, நம்ம மேல இருக்கிற வரங்கள், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தண்டாயுதம் அஸ்திராயுதம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். உங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தாக்கத்தை உண்டு பண்ணுவார். ஒரு இம்பாக்ட் உண்டாகும் உங்களை கொண்டு. ஆண்டவருக்கு மகிமை. அதை குறித்த காரியத்தை தான் அந்த அதிகாரத்திலிருந்தே நாம் பார்க்க போகிறோம். 51:1 வாசிக்க நாம் கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். காற்று என்று சொல்லும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் எல்லாரையும் நிரப்பினது. அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஒரு காற்று, அழிக்கும் காற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு, வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்த ஒரு தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்ப அழிக்கும் காற்று வேதத்திலே நான் வாசிக்கும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் தான் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் இந்த பிசாசுக்கு வேலையை ஆதி முதல் பாவம் செய்யறது தான். சிலரை பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான்னா பின்னால பிசாசு டைரக்ட் பண்றான்னு அர்த்தம். பாவம் செய்கிறவன், ஸ்தோத்திரம், பாவம் செஞ்சு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறான்ல, அவன் தான் பாவம் செய்கிறவன். விசுவாசி ஏதாவது சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே பதறி அழுது மனம் திரும்பி வெளியே வந்துடுது. இல்லை அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அதுதான் பிசாசினால் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வார்த்தை மிஸ்ஸா பேசிட்டாலும் ஐயோ உடனே ஆவியானவர் உணர்த்துறாரா, ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டி மாதிரி வெளியே வந்துடுறீங்கன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப பிசாசு பாவம் செய்கிறான். அந்த பாவ கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன், அழிக்கும் காற்று, நம்மை கொண்டு தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அழிக்கிற காற்று, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். தம்முடைய நாசின் சுவாசத்தினால் அவர்களை அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. காற்று, நம்ம எல்லைகளில் இருக்கிற சத்துருடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு காற்று வெளிப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்துல, எனக்குள்ள சத்துருவின் கிரியை இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நான் குடியிருக்கிற பகுதியில் இருக்கக்கூடாது, இந்த சபைக்கு விரோதமாய் அவைகள் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழிக்கிற ஒரு காற்று வெளிப்படுவதாக. பரிசுத்தாவின் காற்று வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானுடைய காற்று எங்களிலே வீசுவதாக. அந்த காற்று உங்க மேல வரணும். சில ட்ரெயின் வேகமா போச்சுன்னா அந்த போகிற ஸ்பீட்ல பக்கத்துல இருக்கவங்களாம் தள்ளி விட்டுரும். நல்ல வேகம் குறைக்கப்படுது. உங்க மேல ஒரு காற்று அப்படி இருக்குது. இயேசுவை பிடிக்க வந்தபோது யாரை தேடுகிறீர்கள் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அந்த காற்று தான். சில பெரிய ஊழியர்கள் கிராஸ் பண்ணும்போது சிலர் விழுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு திவ்ய தெய்வீக காற்று கர்த்தர் நம்ம எல்லைகளுக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். இந்த காற்று கண்ணுக்கு தெரியாது. காற்று பலத்த கிரியை செய்யும். மற்றவைகள் மேல் உள்ள அசைவில் இதை கண்டுபிடிக்கலாம். அதே போல அசாதாரணமான காரியங்கள் பரிசுத்த ஆவியினால் நம்ம எல்லைகளில் நடப்பதாக
அந்த பாபிலோனிய கிரியைகளை அழிப்பதற்கு. ஸ்தோத்திரம். ஏன் அழிக்கிறார்? அந்த பாபிலோன் எனக்கு விரோதமாய், ஸ்தோத்திரம், அந்த கர்த்தருக்கு விரோதமாய் அவைகள் செய்தது, கர்த்தருக்கு விரோதமா அநியாய அக்கிரமங்களை செய்கிறதை அழிப்பதற்கு ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறேன்னு சொல்லப்பட்டது. தேவனை விட்டு விலகிற பகுதியை தடுக்கிற காற்று, அந்த கப்பல்களை உடைக்கிற காற்று. நம்ம தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் சிந்தைக்குள்ள மட்டும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:9 வாசிக்கும் போது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம். இந்த காற்றுல நாம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவ பரீட்சை பார்க்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப பிளேட் எடுத்து உட்கார்ந்துருச்சு, இப்ப ஆண்டவர் சோறு போடுறாரான்னு பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இயேசுவ பரீட்சை பார்க்கிறது. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கர்த்தருக்கு பயந்து அவங்க. அதனால என்ன நடந்துச்சு? அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். ஏன் பாம்பு? கனவுல பாம்பு வருது. கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தா பாம்புகள் வரும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள சார பாம்பு, நீளமான பாம்பு சர்ன்னு வந்துட்டு அந்த அம்மா வான்னு ஓடி வெளியே வந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு 4 வருடமா சுத்தம் செய்யாத வீடை உடனே கழுவி சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் ஆண்டவர் உணர்த்தி பார்த்துப்பார். வீட்டை சுத்தமாக வை, துணியை தவ, இந்த கேட்டனை மாற்று, அந்த வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணு, பாத்ரூமை க்ளீன் பண்ணு சொல்லி சொல்லி பார்த்து இந்த அந்த அந்த அவர் பார்த்தாரு. அங்கே ஒரு சர்ப்பம் அப்படியே போச்சு, அப்படியே ஒரு விசிட் விட்டுட்டு வான்ட்டார். அது வந்தது பாருங்க அந்த ஸ்பீடில். அடுத்து 1 ஹவர்ல வீடு சும்மா சூப்பர் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சும்மாவா வருது? அது சர்ப்ப வந்தாலுச்சு. ஆனா அது வந்து அப்புறம் ஊருக்காரங்கெல்லாம் வந்து தேடி பார்த்தாங்க, பாம்பை காணும். நம்ம நிம்மதியா தூங்கியிருக்கோம். பாம்புகளால் எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்தீங்கன்னா அவர் பாம்புக்கு கட்டளையிட்டுருவாரு. இது சத்தியம். ஆனா நம்ம கிருபைக்குள்ள வர்றோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, எல்லாம் ஒரு பக்கமே பேசுது. இப்போ சத்தியங்கிறது 2 பக்கமும் இருக்கும். இப்போ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில விஷயம் சர்ப்பம்னா என்ன? இந்த விஷம் விண்ணு 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 விண்ணுன்னு ஏறுதுல சில பகுதியில். ஏன் பாதிப்பு? கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தது. இப்படிப்பட்ட விஷங்கள் உள்ள இருந்தா அந்த ஸ்தோத்திரம், அந்த பாம்பு கடித்த உடனே இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கறதுக்கு மோசேயால் ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. ஆனா கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு அந்த வேதனையோட வந்திருக்கலாம். அப்படியே ஆண்டவரே இயேசுவே, அதனாலதான் இன்னைக்கு இயேசுவே இயேசுவேனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே அந்த விஷமெல்லாம் முறிந்து விடுதலை அடைகிறோம். திவ்ய சுபாவம் நமக்குள்ள வருது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை அனுப்பினார், அதனால அழிக்கப்பட்டார்கள். நம்ம வாழ்க்கைக்குள்ள கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது. கர்த்தருக்கு டெஸ்ட் வைக்க கூடாது, கர்த்தரை சோதிக்க கூடாது. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சிலர் எப்படி டெஸ்ட் பண்றது? பத்தியா, நான் 1 வாரம் பூரா ஜெபம்ல நல்லா தானே இருக்கேன். ஸ்தோத்திரம். சோதிக்காதீங்க. ஆண்டவர் சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒண்ணுமே செலுத்தவே இல்லை. பாரு நான் எப்படி இருக்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு நீடிய பொறுமை உள்ளவர் தான். அதனால ரொம்ப கவனமா கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாது. எல்லாம் சோமனு இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே கர்த்தரை பரீட்சை பார்க்கிற தன்மைகளை எங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அர்ப்பணிக்க உதவி செய்யும். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் அநேகரிடத்தில் 20 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் சென்றதுல அநேகர் மேல தேவனுக்கு பிரியம் இல்லையா?
இருக்கிற எல்லார் மேலேயும் அநேகர்ல பிரியம் இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் பிரியமானவனே பாடிக்கிட்டு இருக்கலாம். அநேகர் மேல ஏன் பிரியம் இல்லை? கர்த்தாவே, என் மேல உமக்கு பிரியம் இருக்குதா? என்னை பற்றி நீ பிரியமேன்னு கூப்பிடுறீரா? கர்த்தருக்கு என் மேல பிரியம் இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? அவங்கவுங்க ஆராதவன் சீசர்கள்லாம், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்ன உடனே பேதுரு, நானா? யாக்கோபு, நானா? ஒவ்வொருத்தரும் நானான்னு பதறி ஆராய்ந்து பார்க்கறாங்க. நானோ? ஒருவேளை நான் அப்படி பண்ணிடுவேனோ அப்படின்னு கேட்குறான். ஸ்தோத்திரம். இயேசு சொல்றார், உங்களோட இந்த தாளத்துல பங்கிடுகிறவன் தான். இன்னைக்கு கர்த்தரை இன்னைக்கு பிரியமானவர்களா இல்லைன்னா அழிவுக்கு ஏதுவாக போகும். சிலருக்குள்ள அழிவு வர காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுங்கிற கான்செப்டே கிடையாது. கடைசி காலத்திலே மனிதர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் கொடிய காலம். தேவபக்தி இருக்காது. தேவபக்தி போன்ற ஒரு வேஷம் இருக்குமா? தேவபக்தியை காணோம், ஆனா தேவபக்தி போன்ற வேஷம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், கையில பைபிள், ஜிங் ஜிங் ஜிங், சர்ச்சுக்கு போறேன். இதெல்லாம் தேவபக்தி கிடையாது. இதெல்லாம் அடையாளங்கள். தேவபக்தி நமக்குள்ள அந்த பக்தி இருக்கணும். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுக்கிறார். எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் அநேகர் மேல ஏன் பிரியம் இல்லை? அதனால அழிக்கப்பட்டார்கள். ஏன்பா பிரியம் இல்லை? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாத இருப்போமாக. இச்சைக்குள்ள போனோம்னா ஆண்டவருக்கு பிரியமாயிராதான். இச்சை கண்கள்ல ஒரு இச்சை, மாம்சத்துல ஒரு இச்சை. இச்சைகளால கர்த்தருக்கு நம்ம மேல பிரியம் இல்லாம போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இச்சைகள் எங்க வாழ்க்கைக்குள்ள வராதபடி ஆவியின் நிறைவு வருவதாக. விக்கிரக ஆராதனைக்காரர் விக்கிரகங்களை ஏதோ ஒரு உருவத்தை வைத்து, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ வச்சு அதை போய் அதை கற்பனை பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. தேவனை சிந்திக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ சிந்திச்சா விக்கிரக ஆராதனை. வேசித்தனம், வேசித்தன ஆவி அவர்கள் இருதயத்து உள்ளத்தில் இருக்கிறது. ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு, உள்ள இருந்து அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு. முறுமுறுத்தார்கள், எல்லாத்திலையும் முறுமுறுப்பு. இதனால பிரியமில்லாமல் போயிட்டான். தேவன் என் மேல பிரியமில்லாமல் போகக்கூடிய காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனை பேர் உடன்படுறீங்க? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல நீர் பிரியப்படுவதற்கு ஏதுவானது எனக்குள்ள இருக்கணும். என் மேல பிரியமில்லாம போவதற்கு ஏதுவான காரியங்கள் என்னிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு எனக்குள்ள ஒரு விடுதலையும் சுத்திகரிப்பும் வருவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 10:28 வாசிக்கும் போது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். அவன் சரீரத்தை வேணா கொல்லலாம் அதிகபட்சம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு பயப்படுற? சில ஆட்கள் பாருங்க, மாமியாருக்கு பயந்து சர்ச்சைக்கு வராம இருப்பாங்க. மனுஷனுக்கு பயந்து அவ அதிகபட்சம் உன் சரீரத்தை தான் கொல்ல முடியும். உன் ஆத்துமாவை தேவன் தான் கொல்ல முடியும். அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் காரியத்தின் கடைசி பாயிண்ட் இது. மனுஷனுக்கு பயந்துகிட்டு இருக்காதே. உன் ஆத்மாவை சேர்த்து நரகத்துல தூக்கி போட்டாருன்னா அங்கிருந்து யார் உன்னை தூக்க முடியும்? அவருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவர் தான் ஆத்மாவை தூக்கி நரகத்துல போட முடியும். அவருடைய வழியில நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பயம் வரணும். மனுஷனுக்கு பயப்படுற வாழ்க்கைகள் மாறுவதாக. 51 எரேமியா 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு, பாபிலோனிய அக்கிரமத்தில் நீ சங்காரமாகாதபடி அதன் நடுவிலிருந்து ஓடி, அதன் நடுவிலிருந்து ஓடு.
அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். ஸ்தோத்திரம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப பாபிலோன கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வராரு. சொல்றாரு, நீ பாபிலோன்ல இருந்து வெளியே வா. சில ஆட்கள் ஒரு இடத்துல இருந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போ வெளியே வா. ஸ்தோத்திரம். வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. பாபிலோன்னா குழப்பம். அங்க ஆவியானுடைய கவரிங் இல்ல. பாபிலோன், பாபேல். நமக்கு பேருண்டாக ஒரு வானலாவிய கோபுரத்தை கட்டுவோம். தன்னை பெருமைப்படுத்துறது, சுயம்தான் இருக்கு. அதனால பாபிலோனை விட்டு வெளியே வா. சில குடியிருக்கிற பகுதிகளும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தா மாத்து இடத்த. நான் நரகத்தில் போய் ஆத்துமாதாயம் செய்ய போகிறேன், அப்படியே போவீங்க? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு, லேகியோன். இயேசு அந்த பிசாசுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி நீங்களாம் மனம் திரும்பணும்னு சொன்னாரா? பிசாசை விரட்டணும். பாபிலோனை விட்டு வெளியேறு. கர்த்தருடைய மகிமையை கொண்டு வராத இருக்கிற குழப்பத்தின் ஆவிலிருந்து உன்னை வேறு பிரிக்கிறார் கர்த்தர். உன் ஆத்துமாவை காப்பாத்திக்க, ஆத்துமாவை காப்பாத்திக்க. ஆதியாகமம் 19:15-17 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 அந்த சோதம் குமாராவில இருந்து உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீ என்ன செய், வெளியே கொண்டு போ. துரிதப்படுத்தினார்கள். 16 அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, ஆனா ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். இவன் இந்த தாமதித்து கொண்டிருக்கும் போது இந்தா 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 சில ஆட்களை கிளப்புறது இருக்க. எப்பா இந்தா இந்தா இந்தா. ஸ்தோத்திரம். பழைய காலத்து நிலக்கரி ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரெடி ஆகுனா 3 மணி நேரம் ஆகுமா. நிலக்கரி எல்லாம் அள்ளி போட்டு தண்ணியை ஊத்தி வெண்ணிய வச்சு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சுதான் இப்ப உள்ள ட்ரெயின் அது போயிடுச்சு. அப்பவே கர்த்தர் சபையை அம்மினதாவின் ரதமா மாத்துகிறார். இயேசு வருவார். மத்திய வானத்துல எக்கால சத்தம் கேட்கும், டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பேக்குக்கெல்லாம் இங்கே தான் கிடக்கும். அதனால வெளியேற பெற்றதெல்லாம் இப்பவே பயன்படுத்திக்கணும். அப்புறம் அவன் அந்தி கிறிஸ்து தான் எடுத்துட்டு போவான். சபை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பவர் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவிங்க இருப்பார். அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. அதனால தேவ பிள்ளைகள், அதனாலதான் சேர்த்து வைக்காதே திருடன் எடுத்துக்கொள்வான். சேர்த்து வச்சதெல்லாம் யார் எடுக்க போறா? ஒளிச்சு ஒளிச்சு பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, மாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எல்லாம் திருடன் எடுத்துட்டு போயிடும். இப்ப சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தினா அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவான். உங்க கிரீடங்கள் எல்லாம் ஜொலிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க வைப்பார். அதனால தான் அந்த கிருபை வரங்கள் எல்லாம் பயன்படுத்தணும். சபைங்கிறது சும்மா வந்துட்டு ஸ்தோத்திரம் எதையோ கேட்டுட்டு போடுறத போட்டுட்டு போற இடம் அல்ல. நம்மகிட்ட இருக்கிற அத்தனை தாளந்து திறமைகளையும் பயன்படுத்தி நித்திய பலனுக்கு ஏதுவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ற இடம் தான் தேவராஜ்யம். ஸ்தோத்திரம். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது எல்லாத்துலயும் லேட். தாமதித்து கொண்டு உடனே என்ன, அவன் மேல வச்ச இரக்கத்தினால் அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் பிடித்து 2 பேரையும், அப்புறம் குமாரத்திகளின் கையையும் பிடித்து, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த வந்துடுறேங்க. அந்த அம்மா அந்த பக்கம் நிட்டு அந்த பீரோவை தேடிட்டு இருக்க, இந்த வந்துடுறாங்க. ஏங்க இந்த வந்துடுறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு போன்ல உட்காந்துருக்க. உடனே பரலோகம் அனுப்பிச்சு ஒரு கணவன் கைய ஒரு தூதன், மனைவி கையை அடுத்த ஒரு தூதன். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அந்த 2 தூதனா இருந்தா அவன் ஒரு 2 கையில கணவன் மனைவி, அடுத்த 2 கையில 2 பிள்ளைகளை இழுத்துட்டு கட்ட 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 கட்ட. தேவராஜ்யம்னா ஈஸி கிடையாது. அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் இழுத்துக்கிட்டு வர்றதுதான் தேவ சபை. இங்க இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆவியானவர். அல்லேலூயா. சிலர் இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் போவேன், கரன்னு இழுத்துட்டு வருவார். ஏன் தெரியுமா? அவன் மேல் வைத்த இரக்கத்தினால். என்ன இரக்கம் வச்சிருக்காரு பாருங்க.
என் மேல வச்ச இரக்கத்தினால் இழுத்துக்கிட்டு வந்துடுறார். அப்படி வரும்போதுதான் சொல்றார், போ பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே. அடுத்த வசனம் வாசிங்க வேகமாக. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. விட்ட உடனே திரும்ப என்ன தோணுனா, திரும்ப வீட்டுக்கு போமான்னு தோணும். ஸ்தோத்திரம். ஏங்க இந்த கிறிஸ்துமஸுக்கு எடுத்த பட்டு சேரிய வச்சுட்டாங்க இங்க. அந்த பிள்ளைகள் சொல்லும், அந்த 5G செல்போனை அங்க வச்சுட்டு வந்துட்டேன், மரணத்துல கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு தூதன். உடனே சொல்றேன், அதனால சொல்றேன், ஏய் வேற எதுவும் யோசிக்காத, உயிர் தப்பணும்னா ஓடிப்போ. 1 பின்னிட்டு பாராதே. 3 சமபூமியில் எங்கும் நில்லாதே. 4 நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ. மலைக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும், ஒரு நேரம் சாப்பாட்டை குறைக்கணும், உணவை குறைக்கணும். அல்லேலூயா. இந்த குறைக்கணும். அந்த உடம்பு கேட்கும், காலையிலே பூஸ்ட் கேட்கும், அப்புறம் 4 இட்லி கேட்கும், அப்புறம் சம்சா கேட்கும். சொல்லிடணும், 40 நாளைக்கு நான் சொல்கிறதா நீ கேட்கணும். ஸ்தோத்திரம் சொல்லி அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும். ஆவியில் சொல்லணும், சொல்லி ஜெபத்துக்கு வரணும். நான் வீட்டில் இருந்தே ஜோமுன்னு வைப்போம், அப்புறம் கட்டில் இருந்தே ஜோமுன்னு வைப்போம், இப்போ நான் படுத்துக்கிட்டே ஜோமுன்னு வைப்போம், அப்புறம் நான் தூங்கிட்டேன்போம். இந்த பேச்செல்லாம் இங்கே வராது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அவருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவர் நம்மை நடத்தணும். கர்த்தர் உன்னை நித்தமும். இது எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தரை நித்தமும் நடத்துகிறார்கள். எங்கேருந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நடத்துறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதனால தப்பணும். ஜீவன் தப்பன்னா நீ அழியாதபடி ஓடு, நீ அழியாதபடி வேதத்துக்குள்ள வா, நீ அழியாதபடி தேவ பிரசன்னத்தை தேடு, நீ அழியாதபடி கர்த்தருக்குள்ள ஓடி வந்து விடு. அடுத்தபடியாக என்னாகுமோ 16:26 வாசிக்கும் போது, அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி, கூடாரத்தை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். துஷ்ட மனிதர்கிட்ட உள்ளதை தொடாதே. சில மனிதர்கள் அவங்கள விட்டு ஓடு. அந்த ஸ்தோத்திரம் கோராகு கூட்டத்தை விட்டு ஓடு. கர்த்தர் பிரியமில்லாத சில ஆட்கள் இருப்பாங்க. கர்த்தரே பொல்லாத ஆவி அனுப்பியிருப்பார், சொல்லி கேட்க மாட்டான். அவன் அப்படியே விட்டுட்டார். கர்த்தரே தண்ணி தெளிச்சிட்டார். கர்த்தரே தண்ணி தெளிச்ச ஆட்கள். அந்த எல்லையை விட்டு ஓடு. அந்த துஷ்ட மனிதனுடைய பாவத்துல நீ செத்து போயிடக்கூடாது. அதனால கர்த்தர் காண்பிப்பார். இயேசு 12 பேரை தெரிந்தெடுப்பதற்கு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அதனால்தான் பேதுருவை கண்டுபிடிக்கிறார். அவன்கிட்ட கொஞ்சம் பலவீனம் இருந்தது, அதை பெருசாக பார்க்கல. மறுதளிப்பான்னு தெரிஞ்சாலும் அவனை பலப்படுத்திடலான்ட்டு அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கிறேன். பிசாசு சொலவில் புடைக்க ஒப்பு கொடுத்து இருக்கிறவங்களெல்லாம் சிலர் ஆண்டவர் இப்படிலாம் கேட்டால் எப்படி இருக்கும்? பாஸ்டர் நான்லாம் உட்கார்ந்தா சொலவு உடைஞ்சிருமே. அப்படி கிடையாது. உடையாத சொலவை வச்சு அவன் புடைச்சி அப்படி எடுப்பான் பாருங்க. அப்படி அப்படி பிடிப்பான். அப்புறம் 2-3 தடவை புடைக்கும் போது பதரெல்லாம் போயிடும். கோதுமை மணியா வந்த உடனே இயேசு சொல்லுவார், இப்போ அவனை என்கிட்ட கொடு. இப்போ நம்ம எப்போதான் இயேசுடைய கையில் நட்சத்திரமாக பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. அவன் இயேசுவுக்கு எடுபடி வேலை செய்யறக்கா வச்சிருக்காரு. அல்லேலூயா. யார் கையில் கொடுத்துட்டாரு? இந்த அவனை புடைச்சிக்கம்பார். ஸ்தோத்திரம். அந்த அம்மா ஒன்றும் கேட்க மாட்டேங்க, கீழ்ப்படிய மாட்டேங்க. உடனே அவன் படைப்பான். 500 அடி உயரத்தில் போட்டு அப்படி பிடிப்பான். முடிச்சோம். அப்பந்தான் ஜெபம். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. நாங்கள் பாருங்க. சரி, சிலர் ஜெபத்தை அப்பந்தான் அரியர் கிளியர் ஆகுது. அது வரைக்கும் ஏசி ஓடும்போது ஃபேன் ஓடும்போதெல்லாம் ஜெபம் கிளியர் ஆகலை. இப்போ வந்தோடனே அப்பா 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 அப்பா. சரி, புடைக்கிறான். புடைக்கும் போது என்ன ஆகும்னா பதரெல்லாம் போயிடும். அல்லேலூயா. வரும்போது சும்மா கோல்டா வருவீங்க. அல்லேலூயா. போகும்போது குப்பையா போயிட்டு வரும்போது முத்தா வருவீங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு தான் கர்த்தர் சில அனுமதி கொடுக்கிறார். இப்போ அங்க போகாம இருக்கணும்னா முதல்ல இங்க வந்து உட்கார்ந்துடணும்.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதெல்லாம் சத்தியம். நான் சொன்னாலும் இதுதான் சத்தியம், சொல்லாட்டாலும் இதுதான் சத்தியம். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வச்சா என் மேல கர்த்தருடைய கோபம் வந்துருமா? எந்த மனுஷன் மேலும் கோபம் வருமா? அதனால சத்தியத்தை அப்படி மறைக்காம சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால துஷ்ட மனிதனுடைய பாவங்கள்ல வாரிக்கொள்ளப்படாதபடி அந்த கூடாரத்தை விட்டு விலகு. நீ யாரை விட்டு விலகணும்னு கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தர் சொல்லுவார். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எந்த தன்மைகளை விட்டு விலகணும், எந்த சுபாவங்களை விட்டு விலகணும், நான் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிடணும், எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வருவதாக. நான் அழிந்து போகாதபடிக்கு சில கூடாரங்களை விட்டு விலக, சில துஷ்டர்களை விட்டு விலக பரிசுத்தாவி உதவி செய்வீராக. அவன் வேதம் இல்லாதவன்ட்ட விட்டு விலகு. அல்லேலூயா. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாயிரு. சிலர் மேல தேவ ஆவி இல்லை, அவங்கள்ட்ட கவனமாயிரு. அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் அப்படி காப்பாராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. எதுலெல்லாம் போய் கலந்து கிடக்குறீங்களோ இன்னைக்கு கர்த்தர்களை விடுதலையாக்குவீராக. சில மனுஷ வலைகள்ல போய் இருந்து சிக்கி கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. சில அசுத்த வலைகள்ல சிக்கி கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. சில பொல்லாத வலைகள்ல சிக்கி கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். நீ தண்டாயுதம், நீ அஸ்திராயுதம். நீ அங்கங்க போய் சிக்கி கிடக்க கூடாது. உன்னை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அம்பரகா சந்தரபகா தியானமகா ரபாலபா. நேகர் விடுவிக்கப்படுறீங்க. நீங்க பின்னி கிடக்கிற சன்னலும் பின்னலுமான பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களை அழகா மீட்டுக் கொள்ளுகிறார், அவரோடு இணைத்துக் கொள்ளுகிறார். பலனடைகிறீர்கள். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நல்ல அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு தண்டாயுதமாய் அஸ்திராயுதமாய் வைத்திருக்கிறீர். சில காரியங்கள் அழிக்கப்பட வேண்டியதை அழிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க ஓடி வந்து எங்க ஆத்துமாவை காப்பாத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு பிசின் தைலமாய் எங்களால் அநேகர் குணமாக்கப்பட போகிறார்கள், விடுவிக்கப்பட போகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நிறைய ராஜாக்களுடைய ஆவியை ஏவுகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக பேலை தண்டிப்பதற்காக நன்றி. இந்த பகுதியில இருக்கிற எந்த கிரியைகளையும் மேற்கொண்ட இயேசு எங்களுக்குள் இருக்கிறீர். அவைகள் எல்லாமுடைய பாதங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவர் எனக்குள் இருப்பதினால் என் பாதங்களுக்கும் கீழ்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் எடுத்து ஜெய வாழ்க்கை வாழ்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.